ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தன்னோட அம்மாவை இழந்த ஒரு பள்ளி மாணவன் அன்னைக்கு பப்ளிக் எக்ஸாம் இருந்ததுனால வேற வழி இல்லாம போயிட்டு தேர்வு எழுதின அந்த ஒரு நியூஸை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஸோ எக்ஸாம் எழுதிட்டு வந்து அதுக்கப்புறமா இறுதி சடங்கு பண்ண அந்த ஒரு பையனை தமிழக வெற்றி கழகம் கட்சி நிர்வாகிகள் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பையனுக்கு தேவையான பண உதவியும் பண்ணி ஃபியூச்சர்ல எஜுகேஷன் மெடிக்கல்னு எந்த உதவி தேவைன்னாலும் இமிடியேட்டா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல போயிட்டு உதவி பண்ணிருக்கிறது பாராட்டக்குரியது. ஏன்னா அந்த ஒரு நியூஸை பார்க்கும்போது அவ்வளவு ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு. ஈவன் இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு பையன் அவனோட தந்தையை இழந்திருக்கான். ஸோ இதெல்லாம் நியூஸ்ல பாக்குற நமக்கே பயங்கர எமோஷனலா இருக்குன்னா அதை ஃபேஸ் பண்ற அவங்களோட சுச்சுவேஷனை நினைச்சு பார்க்கவே முடியல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வர்ற கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்பா நாளைக்கு நடக்க போற இஃப்தார் நோம்பு திறக்கும் விழாவிற்காக ஒரு சூப்பரான இந்த ஒரு இன்விடேஷனை தமிழக வெற்றி கழகம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரி தளபதியோட ஃபேஸ் கொடி அந்த மாதிரி எதுவுமே போடாம ரொம்ப அழகான ஒரு இன்விடேஷன் தான் அடிச்சிருக்காங்க. இன்விடேஷனை பார்க்கவே பயங்கர பிளசண்டா இருக்கு. அண்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங்ல தான் நடக்க போகுது. எக்ஸாக்டா நாளைக்கு 6/24 நோம்பு திறக்கிறாங்களாம். அண்ட் லொகேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சது தான், OMCL ராயப்பேட்டை. அண்ட் மொத்தமா இதுல ஒரு 3000 பேர் கிட்ட கலந்துக்க போறாங்களாம். தளபதி நாளைக்கு மார்னிங்ல இருந்து சாப்பிடாம இருந்து ஈவினிங் தான் நோம்பு திறக்க போறதா சொல்றாங்க. அண்ட் இன்விடேஷனோட வரவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. ஏன்னா அந்த எண்ணிக்கைக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.